தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கந்த சஷ்டி திருப்புகழ் உபாசனை இதெல்லாம் பண்றதன் மூலமா என்னென்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம உணர முடியும்? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நிலைக்குள்ள முருகனை கனெக்ட் பண்ணிடணும். அதுலேயும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள்ன்றது நம்ம உள்முகமாக அதை பாட 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 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி, உனக்காக நீ பேசக்கூடிய ஒளி, நீ இப்போ ஒருத்தவங்களை வாழ்க வளமுடன் அப்படின்னு இங்கே வெளியில் சொல்லக்கூடிய ஒளி இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகும். ஆனால் உள்ள நீ வாழ்க வளமுடன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஒரு மனித வாழ்க்கையில இளமை, வேகம், ஞானம், இது மூணுல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்வியில இளமை அப்படின்றது இளமை மட்டுமே இருந்துட்டாலும் அவன் வாழ்வில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியாது. மெய் ஞானம்ன்றது மெய் அறிவு. மெய்ன்றதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, உடல். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க யோசிக்கக்கூடிய விஷயம். வாக்குன்ற விஷயத்துல வார்த்தைகளால பிறர் ஆன்மாவை காயப்படுத்துறால இறைவனை காயப்படுத்துற மாதிரி தான் அது. ஏன்னா எல்லோருக்குள்ளும் இறைவன் இருந்துகிட்டு தான் இருக்கான். மூச்சு ஒருத்தனுக்கு இருக்கும் வரைக்கும் இறைவன் உள்ள இருந்து கொண்டிருப்பான். மூச்சு நின்றாதான் உனக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ போற. அப்ப எப்பயுமே இறைவனை நீ திட்டுற மாதிரி தான் அது. முருகனுடைய பாதத்தை மட்டும் நீங்கள் பார்த்து சமர்ப்பித்து இந்த கண்களுக்கும் முருகனுடைய பாதத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தி அந்த மனதை, உன் பாதத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ தான் என்னுள் இருக்கிறாய் அப்படின்னு முருகனோடு அந்த மனதை நீங்கள் செலுத்தும் பொழுது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய முருக அனுபவங்களையும் முருகர் சார்ந்து தனக்குள் பதிந்திருக்கிற பல ஆன்மீகம் சார்ந்த தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் சிவகங்கை நாகதீபா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். முருகப்பெருமான் கடவுள், தெய்வம், ஆண்டவன் அப்படின்னு சொல்லி மூன்றுக்குமே என்னென்ன வெவ்வேறு மாதிரியான வித்தியாசம் அப்படிங்கறது சொன்னீங்க. இன்னொன்று, உங்களுக்குள்ளும் முருகர் இருக்கிறார், எனக்குள்ளும் முருகர் இருக்கிறார். அதை உணர தொடங்கும் போது நிச்சயம் அவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னீங்க. இப்போ முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது நம்ம அதிகப்படியாக முருகப்பெருமானுக்கு பாடுகிற பாடல், அவரை நினைச்சாலே தோன்றது எல்லாமே கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல். அப்போ இந்த கந்த சஷ்டி திருப்புகழ் உபாசனை இதெல்லாம் பண்றதன் மூலமா என்னென்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம உணர முடியும்? கண்டிப்பா இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒளி இரண்டு தான் நம்ம இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு காரணம். அதுல இந்த நம்மளுடைய முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் அந்த காலகட்டத்துல அந்த ஒளியினுடைய ஆற்றல் அதிகம். பாடல்கள் தான் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ அது கிடையாதுல்ல. அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்போ முழுவதுமே அந்த ஒலிக்கு முக்கியத்துவம். பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு நிலைக்குள்ளே முருகனை கனெக்ட் பண்ணிடணும். அதுலேயும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகள்ன்றது நம்ம உள்முகமாக அதை பாட 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 நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு. அதை பாடுறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அந்த பாடலுடைய ஒளி, அந்த சப்தம் உள்ள நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்தியை சுக்குநூறாக்கிடும். ஏன்னா நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய உருவம், ஆனால் உள்ள ஒரு உலகம் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பிண்டத்துக்குள்ளேயும் ஒரு உலகம் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த யுகத்துக்குள்ளே நம்ம அந்த யுகம்ன்றது வெளியில் மட்டும் கிடையாது, உள்ளேயும் ஒரு யுகம் இருக்குது. அந்த யுகத்துக்குள்ளே அந்த ஒளியானது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே போகிறேன். நம்ம கண்களை மூடி தியானம் பண்ணுவோம், கண்களை மூடி நம்ம சிங்கப்பூர் போகலாம், கண்களை மூடி எங்கே வேணாலும் போகலாம், பயணிக்கிறோம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பயணம், ரொம்ப தெளிவான பயணம் நம்ம எல்லாருக்குமே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போது பாடல்கள் நம்ம பாடுறது வெளியில் சத்தமாக கேட்குது, ஆனால் உள்ள ஒளியாக சப்தம் வேறு, ஒளி வேறு. என்னை பொறுத்தவரை இது நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய ஒளி. ஆனால் உள்ள இருக்க ஒளி நீ மட்டும் கேட்கக்கூடிய, நீ மட்டும் உணரக்கூடிய ஒளி, இது சப்தம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி, உனக்காக நீ பேசக்கூடிய ஒளி. நீ இப்போ ஒருத்தவங்களை வாழ்க வளமுடன் அப்படின்னு இங்கே வெளியில் சொல்லக்கூடிய ஒளி இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகும். ஆனால் உள்ள நீ வாழ்க வளமுடன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னுடைய ஞானத்தை பிரகாசிக்கும். அதனால தான் இப்படிலாம் நம்ம சொன்னால் அது மற்றவங்களுக்கு ஒரு பக்தியாக கொண்டு போன போது தான் உன்னை செதுக்கிறதுக்கு பக்தி ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த பக்திக்கு பாடல்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த பாடல்கள் உள்ள வரிகள் அதை விட முக்கியம். இதை ஞான நிலை அடைஞ்சவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டே வழி தான் இறைவன் ஒளி.
இந்த 2 வகையில் இது ஒளியினுடைய மாபெரும் சக்தி தான் இந்த பாடல்கள். அவங்களுடைய பாடல்களுக்கு அதுதான் சொல்கிறேன்ல 50-50 அப்படின்னு இருக்கப்ப முருகன்னாலே ஒளி தான். இந்த ஒளியில் இந்த ஞானத்திற்கான பாடல்களை நம்ம எல்லாருமே மெய் மறந்து போகிறோன்னு சொல்கிறோம்ல. மெய் என்றால் உடல், உடலை மறந்து உள் உணர்வோடு கலக்கக்கூடிய பாடல்களை வந்து இறைவனை அடையக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. அதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு நிலையில் நம்ம அடைய முடியும்னா ஒளியின் மூலமாக அடையக்கூடியதில் இந்த பக்தியிலையுமே பாடல்கள் மூலமாக அடையக்கூடியது நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக அடையலாம். இறைவனை அடையக்கூடியதில் மாபெரும் சக்தி இந்த பாடல்கள். அது இன்னும் நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா சினிமா துறை எடுத்துக்கோங்களேன். நம்ம இன்னுமே பல படங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் பாடல்கள் மட்டும் நம்மளுக்கு நின்றுக்கிட்டே இருக்கும். பாடலுக்காண்டி தான் படத்தில் இருக்க கதையை நம்ம எப்பயுமே நினச்சிட்டே இருக்க மாட்டோம். ஆனால் அந்த பாடல்கள் நம்ம மனசு ஆழ்ந்து பதிஞ்சிரும். எங்கே போனாலும் முணுமுணுத்துட்டே இருப்போம், பாடிக்கிட்டே இருப்போம். இது இன்னும் பழைய பாடல்கள் பாருங்கள், பழமை வாய்ந்த பாடலாம், கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள். அது இன்னுமே நம்மளால் அதை பசுமரத்தாணி போல் நிறைய பாடல்கள் இன்னும் நம்ம நினச்சாலே ரொம்ப அருமையான பாடல்கள் இன்னும் இருக்குது. அப்போ அந்த ஒளியானதில் திரையில் பார்க்கக்கூடிய அந்த விஷுவலை விட இதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குல்ல. அதனால தான் அந்த பாடல்கள் என்றைக்குமே நம்மளுக்கு இறைவன் அடையக்கூடிய ஒரு மாபெரும் யுக்தி அது. நிச்சயமா மேம். இப்போ நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய அந்த கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், இன்னொன்று அந்த ஒளி ரீதியான பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதை பேசும்பொழுது இடையில ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க. சித்தர்கள் ஞான நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒளியின் மூலமாகவும் மட்டும்தான் அந்த இறைவன் அடைய முடியும். இப்போ என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இளமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கடவுள்கிட்டையுமே போய் என்னை இளமையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது இதெல்லாம் நிறைய வழக்கமாகவே இருக்குது. அடுத்ததாக நம்முடைய அந்த சோம்பல் தனம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் வேகமாக இருக்கணும், எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்போம். அடுத்ததாக இறைவனை அடையிறதுக்கு கருவியாக இருக்கின்ற ஞானம், எனக்கு அந்த ஞானத்தை கொடு, அறிவை கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஒரு மனித வாழ்க்கையில் இளமை, வேகம், ஞானம் இது 3ல் எது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து இளமை அப்படின்றது வந்து இளமை மட்டுமே இருந்துட்டாலும் அவன் வாழ்வில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியாது. எப்பயுமே நானே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நான் இப்போ 45 வயசில் நான் இப்படியே இளமை 45 வயசு இளமை என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களை போல் நான் எப்பயுமே இளமையாகவே இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்வியில் நீங்கள் வேறு எதையுமே அனுபவிக்க முடியாது. இந்த இளமைக்கு என்ன கிடைக்குமோ இதையே அனுபவிச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு போர் அடிச்சிடும். இளமை என்பது மனதிற்குள் இருக்கணும், வெளி தோற்றத்தில் இல்லை. இளமை 60 வயசுலையுமே இளமையோடு இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கு. இன்றைக்கி நம்ம உதாரணத்தை பார்த்து 80 வயசாகிடுச்சு இன்னும் சுறுசுறுப்பாக இருக்காங்களேடா. அதுக்கு காரணம் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அதுதான் வெளியிலே இருக்குது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள்னா வாழ்க்கையில் வந்து அந்த ஞானம், நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஞானத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அறிவை பயன்படுத்தினா போதும். அறிவை பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய உறக்கங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே கரெக்டான முறையில் நம்ம கொண்டு போனாலே ஈஸியாக நம்ம வந்து இளமையாக இருக்கலாம். அது இளமைக்கானது. நீங்கள் சொல்லக்கூடிய வேகம், ஒருத்தர் எப்பயுமே ஸ்பீடாகவே இருப்பான், எப்பயுமே நான் ரொம்ப ஸ்பீடாக இருந்துக்கிட்டே இருக்கேன், எல்லா வேலைகளையும் நான் வந்து தெளிவாக பண்ணுவேன், அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு வேறு ஒரு விஷயத்தில் அவன் வந்து அடைய முடியாது. அந்த வேகம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா இளமையும் இருக்கணும், வேகமும் இருக்கணும், ஞானத்தினுடைய அறிவிலையும் இருக்கணும். ஒரு தொழில் ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறான் அப்படின்னா எப்பயுமே அவன் வேகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கான்னா பிறரோட அன்பாக இருக்க முடியாது. அந்த அதிகாரத்தோடு தான் இருக்க முடியும், அந்த வேலையை முடிக்கணும் அப்படி தான் இருக்க முடியும். அப்போது ஒரு முழுமைத்தன்மை அவனுக்கு கிடைக்காது. அப்போ வேகத்தினால எதுவும் அடைய முடியுமா? அப்படியும் அடைய முடியாது. அடுத்த கட்டம் ஞானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை தேடி போகிறவன் அவன் குடும்பத்தோடு இணைந்து இருக்கிறது கொஞ்சம் கடினம். ஏன்னா ஞானம் என்பது என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானம்னாலே எப்பயுமே அவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க, அவங்க ஒரு காவி உடை அணிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க வந்து பேசுகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஞானம்னா ரொம்ப எளிமையான வார்த்தை, மெய் அறிவு. அதுக்கு பேர் அறிவினுடைய முதிர்ச்சி தான் ஞானம். அப்போது மெய் அறிவு அப்படின்னா உண்மையான அறிவு. அறிவுலையும் பாருங்களேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுகிட்டே இருந்தால் அது பேர் அறிவு கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் கேட்ட அறிவு இல்லை. தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உனக்குள்ள கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்னா பக்கத்தில் விசாரிக்கிறது இல்லை. நீ எல்லாத்தையும் கேட்டுக்கோ, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, ஆனால் உன்னுள் நீ விசாரணை பண்ணு. இதுதான் மெய் அறிவு. அப்போது மெய் அறிவு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நம்ம இப்போது வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க ஒரு கருத்தை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை நம்ம மெய் அறிவை பற்றி தேடிக்கிட்டு இருப்போம், இல்லையே இது இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு கருத்து வேறுபாடாகும். அப்போது நம்மளுக்கு ஒரு கோபம் வரும். அந்த இடத்துல தான் கருத்து வேடாக போய் நம்ம குடும்பத்தோட ஒரு தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை வருமே ஒழிய ஒரு பரதேசம் போய் அப்படி கிடையாது. அப்போது மெய் அறிவை முழுமையாக உணர்ந்துட்டாலுமே நம்ம குடும்பத்தோடையுமே நம்ம சரியாக வந்துடுவோம். ஏன்னா அதுதான் மெய் ஞானமே. உண்மையான அறிவு கிடச்சிருச்சுன்னா குடும்பத்துக்கிட்ட எப்படி இருக்கணும், இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு நாடகத்தோடு இருந்துடலாம்.
அந்த மெய் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு கூட ஒரு நாடகமாகவே இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க தெளிவாக இருப்பாங்க. அதுதான் உண்மையான மெய்ஞானம். அவங்க குடும்பத்தோட நான் மெய்யறிவு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்களோட ஆப்போசிட் பண்ணிக்கிட்டு இது தப்பு இப்படி இல்லைன்னு சொன்னாலே அவங்க மெய்ஞானத்தை அடையலேன்னு தான் அர்த்தம். உண்மையாலுமே ஞானத்தை அடைஞ்சவங்க வெளி ட்ராமா பண்ணிக்கிட்டு தன் உள் பயணத்தில் சரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சித்தர்கள் அதைத்தான் பண்ணாங்க. நிறைய விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அதுதான் உண்மையான மெய் அறிவு. புரியாதுன்னு சொல்லிட முடியாது. அது எப்படி சொல்லலாம்னா அவங்க அறிவுக்கு அது எட்ட முடியாது. அதுக்கான ஒரு பயணத்துக்குள்ள சில உணவு பழக்க வழக்கத்துக்குள்ள அது முருக எனர்ஜியாக இருக்கட்டும், சிவ எனர்ஜியாக இருக்கட்டும், நீங்கள் யாரை தெய்வமாக வழிபடுறீங்களோ எல்லாருடைய சப்போர்ட்டோடு தான் நம்ம அந்த ஞானத்துக்குள்ளே போக முடியும். ஸோ மெய் ஞானம்ன்றது மெய் அறிவு. மெய்ன்றதுக்கு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது, உடல். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம். நிறையா பேர் சித்தர்கள்னாலே ஒரு ஞானி அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடக்கூடாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். என்னென்னா சித்தர்கள் அப்படின்னாலே மெய் அறிவு அடைந்தவர்கள். இவங்க வந்து மெய்ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா மெய் என்றால் உடல். உடலை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடலை பற்றியான உண்மையை கண்டுபிடிக்கிறவன் தான் சித்தன். கண்டிப்பாக. அப்போ உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள உண்மையை உணர்ந்துட்டானாலே ஞானி. கண்டிப்பாக. இதுதான் ஒரு பெரிய சூட்சமம். நீங்கள் சித்தர்களை பற்றி கேட்கும்போது நான் அதை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக. இப்போ இந்த மனிதனுக்கு எது முக்கியங்கிறது சொன்னீங்க. இப்போ பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு மனிதன் பக்திக்குள் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 விஷயம் சொல்லுவாங்க. வாக்கு, மனம், செயல் அப்படின்னு சொல்லி. இப்போ இது 3ல் பக்திக்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்ற ஒரு விஷயம்னா அது என்னது? இதுவும் நல்ல கேள்வி. இப்போது பக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு தாய் வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுறா அப்படின்னா அவளுக்கு தான் அவள் மனதுக்கு என்னென்னா அந்த குழந்தைக்கு சத்தான உணவுகளாக ஊட்டணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும். ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அது வந்து சாப்பிட்ற போது திறக்கக்கூட செய்யாது வாயை. அப்போ அவங்க தாய் என்ன செய்கிறா, இதோ நிலா வருது பாரு, இதோ அது வருது பாருன்னு ஏமாற்றுவான். ஏன் ஏமாத்துறான்னா அது ஏமாற்றம் இல்லை, அந்த குழந்தைக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்து அது ஏதோ ஒரு இதில் பார்க்கும், அப்போ தன்னறியாமல் வாயை திறக்கும் அப்படின்ற ஒரு இது. ஆனால் தாய்க்கு தெரியாது உண்மை என்னன்னு. இது போல தான் பக்தி மார்க்கத்தில் அந்த கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த சில தகவல்களை பக்தி மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப தேவை. அப்போ தான் அந்த குழந்தைக்கு போய் அந்த உணவு போய் சேரும். அப்போ பக்தி மார்க் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ தானே அந்த உணவு உள்ளே போய் நல்ல உணவாக மாறும் அந்த குழந்தைக்கு. அதுபோல தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா செயல் அப்படின்னு வாக்கு, முதல்ல வாக்கு சொன்னீங்க. வாக்கு அப்படின்னு வரும்போது நம்ம அங்கே போய் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வார்த்தைகளால் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவோம். அங்கே போய் ஒரு பக்திக்கு போகிறோம் அப்படின்னா இறைவனை அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்துக்குள்ளே இறைவனுடைய ஆற்றல் இருக்கக்கூடிய இடம். அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சண்டை போடுறோம். நீ பெருசா, நான் பெருசா. நிறையா கோவில்கள் அது நடந்துகிட்ருக்கு. ஒரு லைனில் நிற்பாங்க. நீ எப்படி முந்தி போன, நான் எப்படி அந்த வாக்குன்ற விஷயத்தில் வார்த்தைகளால் நீ பிறர் ஆன்மாவை காயப்படுத்தினால இறைவனை காயப்படுத்துகிற மாதிரி தான் அது. ஏன்னா எல்லோருக்குள்ளும் இறைவன் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். மூச்சு ஒருத்தனுக்கு இருக்கும் வரைக்கும் இறைவன் உள்ளிருந்து கொண்டிருப்பான். மூச்சு நின்றாதான் உனக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ போகிற. அப்போ எப்பயுமே இறைவனை நீ திட்டுற மாதிரி தான் அது. அப்போ வாக்குன்ற விஷயத்தில் பக்தி எங்கே அடியாகி போயிடுது. வார்த்தைகளால் பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை மௌனம். சரி அப்படியா, நீங்கள் முன்னாடி போகிறீங்களா, போங்க. டக்குன்னு வந்துடும் அவங்கள்ட்ட அந்த இறைவன். பரவாயில்லையே, நல்ல ஆத்மாவாக இருக்கே அப்படின்ற ஒரு சிந்திக்கக்கூடிய நிலை வரும். நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது. அது வாக்கு. அப்போ மனம் அப்படின்ற பட்சத்தில் மனம் என்பது நீ இறைவனோடு அங்கே போய் பார்க்குறியா, அங்கே கோயில்களை எல்லாரும் பேசிகிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, பேசிட்டு போகிறாங்க. நீ மனதோட அந்த லிங்கத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த முருகனின் பாதத்தை தான் பார்க்கணும். எப்பயுமே முருக வழிபாட்டில் நிறைய பேர் பண்ணுறது முருகனோட முகத்தை ரசிக்கணும்னு நினச்சி ரசிப்பாங்க. அவன் எப்பயுமே அழகந்தான். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்து அழகு பண்ணுங்க. ஆனால் நீங்கள் கோவில் போகும்போது இது ஒரு பெரிய சீக்ரெட், நான் அனுபவித்தேன், அதை சொல்லிக் கொடுக்குறேன். முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடைங்க. பாதத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் எனக்கு எப்போ முருகனை அனுமதிக்கிறாரோ நான் சொல்லுவேன். முருகனுடைய பாதத்திற்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது. முருகனுடைய பாதத்தை மட்டும் நீங்கள் பார்த்து சமர்ப்பித்து இந்த கண்களுக்கும் முருகனுடைய பாதத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தி அந்த மனதை உன் பாதத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ தான் என்னுள் இருக்கிறாய் அப்படின்னு முருகனோடு அந்த மனதை நீங்கள் செலுத்தும் பொழுது பக்தியின் உச்சத்துக்கு நீங்கள் போகலாம். பக்தியின் உச்சமாகும் பொழுது நீ ஞானத்தை உணர முடியும். பக்தி தான் நீ மெய் ஞானத்தை அடையிறதுக்கான வழி. அப்படின்னா நீ இறைவனோட மனதால் இணையும் பொழுது பக்தியால் கண்டிப்பாக நீங்கள் இணைய முடியும். அதுக்கப்புறம் செயல்னு பார்க்கும்போது நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறைவனுக்கு அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், எல்லா அபிஷேகம் பண்ணுறோம். செயல்பாடுகள், மாலை அணிவிக்கிறது, அவருக்கு ஆடை அணிவித்து அலங்காரம் உண்டு. பக்தி மார்க்கத்தில் செயலால் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம். ஏன்னா இது 3ம் கலந்து தான் இறைவன். மனதாலும் சரி, வாக்கினாலும் சரி, செயலாலும் சரி இறைவனை அடையக்கூடிய ஒரு பக்தி மார்க்கம். அதில் இந்த அபிஷேகத்தில் நான் ஒரு முரண்படுறது என்ன அப்படின்னா
இன்னைக்கு காலகட்டத்தில் அபிஷேகம்ன்றது மிகப்பெரிய செயல் தத்துவத்தில் பக்தி அடையக்கூடியதில் முன்னோர்கள் உருவாக்கி விட்டு போனது. ஏன் அப்படின்னா, நான் முன்பே சொன்னது போல தான், முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த முருகனுடைய சிலைக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் ஆகிரும். அந்த சிலையின் மூலமாக அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நீராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், நாம் எடுத்து குடிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம். நீ என்ன வேண்டி விரும்பி கேட்கிறாயோ அந்த நீருக்கு மாபெரும் ஆற்றல் உண்டு. ஏன்னா நீர் தான் முருக தத்துவம். அதில் ஒரு பெரிய சீக்ரெட், நம் உடம்பில் ரத்தமாக இருக்கக்கூடியது முருகன். பச்சை, நான் அடிக்கடி சொல்லுவேன், பச்சை நரம்பு முருகனுடையது. அதனால தான் அவருக்கு பச்சை ஆடை உடுத்துவோம். நம்ம உடம்புல 75% நீர் தான். நீர் என்பது ரத்தம். நீர் மட்டும் ரத்தம் கிடையாது. ரத்தத்தை அந்த டாபிக் போனீங்கன்னா மிகப்பெரிய சயின்ஸ் அது. சிவனுடைய பையன் அப்படின்னா முருகன். சிவன் சிவப்பு நிறம். சிவன்னாலே சிவம், சிவப்பு தான் சிவம். அதைத்தான் சிவம்ன்றத, சிவப்பு நிறத்திலேருந்து வந்தவர் தான் சிவம்ன்றது. அது ரத்தம், நம்ம உடம்புல ரத்தம். அவருடைய மகன் தான் முருகன்றது பச்சை. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை கலருக்கு ரத்தம், வெளியில் வந்தால் தான் சிவப்பு. இது ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த முருக எனர்ஜியில் நம்ம முருகனோட நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த அபிஷேக நீர் சக்தி, அந்த நீரில் இறைவனுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆன்மாவினுடைய சக்தி இருக்குது. நீ என்ன கேட்கிறியோ நீரோட நீ பேச முடியும். ஏன்னா அதில் இறைவன் இருக்கான். அந்த நீரை நீங்கள் அருந்தும் பொழுது நோய்கள் பூரா குணமாகுன்றத கண்டுபிடிச்சி தான் அந்த செயல்பாடுகளுக்குள்ள நீ பக்தியில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, செயலுக்குள்ளே போய் பக்தி அட. நீ போய் அபிஷேகம் பண்ணி கொடு. இந்த அபிஷேகத்தில் நான் முருகனை அடையலாம், முருகனுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன், நீ ஆழ்மனதில் நினைக்கும் பொழுது பக்தியில் கனெக்ட் ஆயிடுவேன். முருகனுக்கு இந்த ஆடை, ஆஹா எத்தனையோ பேர் இன்னைக்கும் நான் முருகனுக்கு இந்த ஆடையை அனுபவிச்சு பார்த்தேன், ராஜ அலங்காரத்தை பார்த்தேன், ஏன் ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு. அப்போ அந்த பக்தியோடு அவர் போய் வாரம் போகணும். அந்த பக்தி அதிகரிச்சுட்டே இருக்கும். இது ஒரு செயல்திறன். அந்த செயல்திறன் மூலமாக கண்டிப்பாக இறைவன் அடைய முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே. கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலையில் நம்ம அடையக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. மேம், இப்போ நீங்கள் முருகப்பெருமான் பற்றின நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாக்கு, மனம், செயல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. இடையில ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கோவில் கூட்டத்தில் யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக முன்னாடி போகிறாங்கன்னா அதையே நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல. சில வார்த்தைகள் பேசிடுறோம், அவங்க மனசை காயப்படுத்துகிறோம், இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரியான சில விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு சில கோயில்களில் கூட்டம் அலைமோதுகிறத நம்மளுமே கண்கூட நிறைய இடங்களில் பார்க்குறோங்கும் போது மக்கள் ஒரு பெரும் நீண்ட நெடு வரிசையில் காத்துட்டு இருந்து முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்த உடனே போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு சீக்கிரம் போயிடுறாங்க. அப்படிங்கும்பொழுது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இதை எப்படி பார்க்கலாம்? அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா பெரிய கோயிலுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாரையும் ஆத்மாக்களை தான் பார்ப்பேன். மனிதர்கள் தான் எல்லாருமே, நானும் முதற்கொண்டு நீங்கள் எல்லாருமே ஒரு ஆன்மாக்களுடைய செயல்பாடு தான். இந்த ஆத்மாக்களோட அவங்களுடைய கர்ம வினைகளின்படி அவங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கிது. என்ன அனுமதி கிடைக்குதுன்னா உள்ளே வர்றதுக்கான அனுமதி கிடைக்கிது. ஆனால் இறைவனோட அனுமதி கிடைக்குமான்றது உள்ளே வர்றவனுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான். இதுக்கு இன்னொரு உதாரணம்னா, பூசாரி 24 மணி நேரம் அந்த கருவறைக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் அவருக்கே பல துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தான் இருக்கும். முருகன் அவர் நினச்சா மட்டும்தான், அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலுமே அவர் நினைக்கும் பட்சத்தில் தான் அவருக்குள்ளே போக முடியும். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு துரித வேலைகளுக்காக இங்கே போகிற மாதிரி இருக்கும், அதுக்காக யார் மூலமாக சொல்லி உள்ளே போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு அரசியல் சார்ந்து கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இறைவன் அனுமதித்தா மட்டும்தான். 100 வருஷத்தில் நின்று, அதான் சொல்லுவாங்கல்ல, 10,000 பேர் வருஷம் நின்றா கூட ஒருத்தனுக்கு அனுமதி கொடுக்கணும்னா இறைவன், அந்த ஒருத்தனோட இறைவன் கனெக்ட் ஆகிட்டே இருப்பான். இது எல்லாமே நம்மளுக்கு, அதான் நான் சொல்வேன்ல, நிலாவை பார்த்து எப்படி அம்மா சோறு காட்டினாலோ இந்த மாய உலகத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்த இறைவன் யாருக்கு அனுமதி கொடுக்குறானோ அவன் மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியும். அதனால நான் அதை பெருசாக யோசிக்கலை. ஓகே போறியா போ, பார்க்குறியா பாரு, முருகன் உனக்கு அனுமதிச்சாரா, அவ்வளோதான். அதை அவன் மட்டும்தான் உணர முடியும். மக்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் பொது தரிசனத்தில் இவ்வளோ நேரம் நான் லாங் லைஃபாக நின்றேன், ஆனால் எனக்கு முருகன் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு எல்லாமே உன் ஆன்மா சம்மந்தப்பட்டதான் ஒழிய இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. முருகர் சார்ந்து, அவருடைய ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக மனித வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயம் ரொம்ப அடிப்படை, நம்முடைய வாக்கு, மனம், செயல் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்கள் இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை அவங்களுடைய மனசுக்குள்ளே உட்கடத்துறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த கருவியாக இந்த நேர்காணல் இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.
தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.